வணக்கம். வணக்கம். மும்மொழி கொள்கை ஆக்சுவலாக மத்திய அரசாங்கம் நிதி கேட்டால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டால் தான் நாங்கள் தருவோன்ற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் பேசுகிறது போலையும், இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு பாஜக ஆதரவாளராக இருந்தால் கூட இது இன்னும் நியாயம். இது ஒரு மாநில அரசாங்கம் கேட்குற நிதியை கொடுக்காம அவங்க கல்வி நிதி பெற முடியாமல் அவங்க ரொம்ப அவசரப்படுறது நல்லாவே தெரியுது. கேட்டால் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ரெண்டு அரசாங்கத்துக்கு இது நல்லதா? இது இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை எளிய மக்களின் பார்வையில் கேட்கறதுனால நான் அதை உங்களுக்கு பாராட்டுறேன். எல்லா பேரும் என்ன தோணும்னா, மத்திய அரசு கேட்ட நிதியை கொடுக்கல, அதனால இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நடத்துறதுல ஒரு பெரிய சிரமம் இருக்கு. அதுதான் முதலமைச்சர் சொல்றாரு. அதான உண்மை. அவங்க விட்டு பாக்கெட்ல இந்த நிதி கொடுக்குறாங்க அப்படிதான் உதயநிதி கேட்கிறாரு. அதுதான் எளிய மக்களுக்கு புரியும். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க, எல்லா அரசாங்கங்களும், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா பேருக்குமே ஒரு 45,000 கோடி ஒதுக்குறோம். ஆளுக்கு 5,000 கோடி வச்சுக்கணும். இந்த 5,000 கோடி நீங்க எஃபிஷியன்சியோட என்ன நடத்தணும்னு சொல்லி ஒதுக்குறோம். நீங்க இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு சொல்லல, என்ன நடத்தணும்னு சொல்லி ஒரு நிதி ஒதுக்கணும்னு வச்சுக்கணும். அந்த நிதி அதுக்காக பயன்படுத்தாங்க, இவங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை பயன்படுத்தாங்கன்னா அது சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இவங்க இந்த டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க சம்பந்தமா என்ரோல் சம்பந்தமா அவங்களுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவங்க எல்லா டீச்சர்ஸுமே ஐபேட் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க, அதை என்ரோல் பண்ணணும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அதை என்ரோல் பண்ணணும். இது தனி நிதி வாங்குறான் யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். தனி நிதி வாங்கிட்டு சமக்ரா சிக்ஸர் ஒரு திட்டம் இருக்கு, அதுலயும் நிதி வாங்குற. ரெண்டு நிதியை வாங்கிட்டு ரெண்டு நிதியும் வாங்குற. ஆனா ஒரு வேலையை பார்த்துட்டு இன்னொரு வேலையை உன்னுடைய லாபகரத்துக்கு பயன்படுத்துறேன்னா, கொடுத்த நிதியை எதற்காக கொடுத்ததோ அதற்கு நீ பயன்படுத்தலைன்னா அப்ப நிறுத்ததான் செய்வாங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் பிரச்சனை இல்லாம போது எதனால தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சனை வருது நீங்க யோசிக்கணுமா இல்லையா? எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த வேலையை கரெக்டாக பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு எங்கே இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, இவங்க நிதியை வாங்கி இங்க சுமார் ஒரு 40,000 பேரை வேலைக்கு எடுத்துருக்காங்க. 40,000 பேரை வேலை எடுத்து அவங்களுக்கு 15,000 சம்பளம் போடுங்கன்னு மத்திய அரசு சொல்லுது. 8,000 சம்பளம் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா, அந்த ஆளுகளை எதற்காக பயன்படுத்துன்னு சொல்லுதுன்னா, கம்ப்யூட்டர் லேபுக்காக பயன்படுத்துன்னு சொல்லுது. ஒரு எடுத்துக்காக சொல்றேன், இது உண்மை. அந்த கம்ப்யூட்டர் லேபுக்கு பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டத்துல கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடைக்கும் நினைக்குது, சரியா? ஆனா அதற்கு பயன்படுத்தாம அந்த ஆளுகளை எடுத்து வேறொரு நிதி வாங்குறாங்க. எதுக்கு? இந்த டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக அந்த நிதியை வாங்கிட்டு இந்த நிதி அதுக்கு பயன்படுத்திட்டு இன்னொரு நிதியை இவங்க ஆட்டையை போடுறான்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை எப்படி ஏத்துப்பீங்க? கம்ப்யூட்டர் லேப் போடுறான்னு சொல்லி கொடுத்த நிதியை கம்ப்யூட்டர் லேப் தான் போடணும். அப்ப இவங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஆள்ற லட்சணம் அப்படி. அதாவது அரசு ஊழியர்கள், முக்கியமாக டீச்சர்ஸோட ஓட்டு தேவை, அவங்களுக்கெல்லாம் நல்லா சம்பளம் போட்டுட்டு இந்த உதவி ஆசிரியர்கள் இந்த மாதிரி இவங்களை எடுத்து இவங்க வேலைக்கும் பயன்படுத்திக்கிட்டு மத்திய அரசு சொன்ன வேலையும் பண்ணலைன்னா நிதி ஒதுக்குறதுல பிரச்சனை வரதான் செய்யும். முதலாவது இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட 2,000 கோடி சொச்சம் சொல்றாரு, அதாவது வரல, என்னைக்கு தரலன்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு கல்வி நிதின்றது மத்திய அரசாங்கம் மாநிலத்திற்கு மொத்தமா வரலையா, இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்கு மட்டும் வரல? ஸ்கீம் நான் சொல்லல, சமகரா சிக்ஸான்றது ஒரு ஸ்கீம்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்றீங்களே, அது முதலமைச்சர் சொன்னாரு, அது பிஎம் ஸ்ரீன்னு ஒரு ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, அதாவது பிஎம் உடைய ஸ்ரீ சொல்லுவாங்க. அந்த பிஎம் ஸ்ரீ நிதி தான் 2,000 கோடி. அந்த நிதி வரலன்னு தான் முதலமைச்சர் சொல்றாரு. அந்த நிதியின் கீழே எப்படி நான் சமகரா சிக்ஸால ஒரு பிரச்சனை வருதோ, இந்த நிதியை பொறுத்த வரைக்கும் நீங்க மத்திய அரசுடைய புதிய எஜுகேஷன் சிஸ்டம் பாலிசி உருவாக்கியிருக்காங்க, அந்த பாலிசிக்கு கீழே நீங்க வரணும். இந்த திட்டத்தை நீங்க ஒருவேளை அக்சஸ் பண்ணணும்னா, அந்த திட்டத்தை நீங்க அமலாக்கம் பண்றீங்கன்னா இந்த திட்டத்துக்கு கீழே வந்துருவீங்க. 2 வருஷமா தொடர்ந்து அது கொடுத்துருக்காங்கன்னு அவங்களே சொல்றாங்களே. கொடுத்துருக்காங்க, ஏன் நிறுத்தாங்க? அதான் சொல்ற, நீங்க கொடுத்த நிதி அதுக்காக பயன்படுத்தல. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மும்மொழி கொள்கைக்குள்ளே வரமே, இந்த மும்மொழி கொள்கையை வச்சுதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம கொடுக்க முடியல. இந்த திட்டத்துல பாலிசியை நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நடைமுறைப்படுத்தலைன்னா, இதற்காக நம்ம நிதி வாங்கணும் நடத்தணும்னு சொல்றீங்க, அந்த நிதி நான் செய்ய மாட்டோம்னா அந்த நிதி எப்படி நமக்கு கிடைக்கும்? இங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்தி மொழியை திணிக்க முயற்சி பண்றதுக்காக அந்த காசை நிப்பாட்டுறான்றாங்க. அடுத்த கேள்வி, நீங்க சொல்லுங்க, 3வது மொழியாக ஹிந்தி படிக்கணும்னு சொன்னா தப்பு, நான் ஏத்துக்கிறேன், ரைட்டா? நீங்களே எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. அதாவது நான் தமிழ் படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கிறேன், 3வது மொழியாக ஹிந்தி படிச்சு ஆகணும்னு சொன்னா தப்பு. ஆனா மும்மொழி கொள்கை தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். 3 மொழிகள்ல ஏதாவது ஒரு மொழி கூடுதலா நீங்க படிங்க, அது இந்திய மொழிகளை எதுவானாலும் இருக்க போது. ஒருவேளை நீங்க எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டிலே வச்சுக்கோங்க, கர்நாடகா எல்லையிலையோ இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய கேரளா எல்லையிலையோ இல்லை ஆந்திரா எல்லையிலையோ இருக்கக்கூடிய ஒரு மொழி சிறுபான்மையினர் இருக்காங்க, அதாவது பக்கத்து மாநிலத்தில் ஒரு தெலுங்கு பேசக்கூடியவங்க,
அவங்க மூன்றாவது மொழியாக ஒரு மொழி படிக்க நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு அது வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பு அவங்களுக்கு மட்டும் கிடையாது. கேரளாவில் கூடிய ஒரு தமிழர் அங்க மலையாளம் படிச்சுறாரு. ஆமா, இடுக்கி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணாறு அந்த தமிழ் படிப்பாங்க, தமிழ் படிக்கிறாங்க. எல்லா கவர்மெண்ட்டுமே மொழி சம்பந்தம், அதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்படிலாம் அரசியல் பண்றது கிடையாது. இவங்க மட்டும்தான் அரசியல் பண்ணியிருக்காங்க. அதை மும்மொழி கொள்கை அவங்க சொல்றாங்க, நீங்க இந்திய மொழிகள்ல ஏதாவது ஒரு மூன்றாவது மொழியை நீங்க எடுத்து படிச்சலாம், ஆப்ஷனல். அது கட்டாயப்படி திருத்தம் கிடையாது. அது இலக்கியமோ இலக்கணமோ பெருசா வரக்காக நடத்தல. ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜா நீங்க மூன்றாவது மொழி தெரிஞ்சுக்கிறதா தப்புன்னு கிடையாதுன்னு அரசாங்கம் அந்த திட்டத்தை உருவாக்கும். ஏன்னா மூன்றாவது மொழி ஹிந்தி தான் படிக்கணும்னு சொன்னா தப்பு, நானே சொல்றேன். ஆனா மூன்றாவது மொழி ஒண்ணு படித்ததுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க. அந்த வாய்ப்பை ஏன் நீங்க தட்டி விடணும்? இதுல எப்படி நியாயம் இருக்க முடியும்? எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லுமே நீங்க மூன்றாவது மொழி ஒண்ணு ஹிந்தி கட்டாயம் படிக்கிறீங்க. இவங்க நடத்தக்கூடிய எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லுமே அதுல படிக்கிறது கட்டாயம் படிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பா வரல. இவங்க நடத்துற ஸ்கூல்லே நடத்துறாங்க. விஜயில ஆரம்பிச்சு உதயநிதி குடும்பத்துல ஆரம்பிச்சு எல்லா பேரும் நடத்துறாங்க. திருமாவளவன் ஆரம்பிச்சு எல்லா பேருமே, அவர் திருமாவளவன் அதுல மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் இருக்காரு, எல்லா பேரும் நடத்துறாங்க. அப்ப எல்லாத்துலயுமே ஹிந்தியை சொல்லி கொடுத்துட்டு இங்க வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மூன்றாவது மொழியாக ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜா கட்டாயமா படுத்தல. ஒரு ஆப்ஷனலா இந்திய மொழிகள் ஏதாவது ஒரு மொழி நீங்க படிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா அது நமக்கு மட்டும் கிடையாது. நம்ம இப்போ ஒரு மும்பைல போய் செட்டில் ஆறீங்க, அதுல தாய்மொழியான தமிழையும் குழந்தை படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதாவது மூன்றாவது மொழியாக அந்த மொழியும் தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டா அது நியாயமா இல்லையா? நியாயமான விஷயம். அதை கொடுக்க வேண்டியது எஜுகேஷன் சிஸ்டத்தோட கடமையா இல்லையா? அப்பா ஸ்டாலினோட கடமை. எல்லா பேருக்கும் அதான் கடமை. அப்ப அந்த கடமைக்கு ஏத்தாப்புல ஒரு பாலிசியை உருவாக்கினா அதை நீ புரிஞ்சுக்காம நான் இருமொழி கொள்கைன்ற பேர்ல உன்னுடைய அரசியல் லாபத்துக்காக நீ மக்களை போட்டு குழப்பினா என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க? இப்போ எனக்கு அதுலேயே ஒரு கேள்வி. அரசாங்க பள்ளி சிபிஎஸ்இ இது மிடில் மெட்ரிகுலேஷன் ஒன்று இருக்கு, இதுல வந்து ஆப்ஷனல் ஹிந்தி படிக்கலான்றது இருக்கு, பரவலா இருக்கு. அப்ப அது அங்க மட்டும் எப்படி இருக்கு? இல்ல, அது ஸ்டேட் போர்டு கீழே வந்தாலுமே கூட அவங்க சிலபஸ் கரிக்குலம் ரெடி பண்றாங்க, அதுல ஹிந்தியே ஆப்ஷனலா உள்ள கொண்டு வந்துடுறாங்க. கட்டாயம் இல்லைனாலும் கூட ஹிந்தி இருந்தாதான் சிலபஸ்ல முக்கியமா வேற விட்டுருங்க, ஹிந்தி இருந்தாதான் மக்கள் ஓரளவுக்கு சேர்க்கிறாங்க. அட்மிஷன் விழுந்துட்டு மக்கள்கிட்ட ஆர்வம் இருக்கு. மக்களுக்கு நேர் எதிராக நின்றுகிட்டு திமுக கத்தியிருக்கேன். அதாவது காசு கொடுத்து என்கிட்ட வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து நீ ஏன் பள்ளிக்கூடத்தில் படிச்சனா அந்த ஹிந்தியை படிச்சுக்கோ, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு கேட்குற மாதிரி இருக்கு. அதான உண்மை இல்ல? இது ஒரு சனாதன மாதிரி இருக்கு இது ஆக்சுவலா. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டர் வந்து படிக்கவே கூடாதுன்றாங்க, அதே தமிழ்நாட்டில் பணம் இருந்தா படிக்க முடியும்ன்றது அது எந்த விதத்துல நியாயம்? இதுல சனாதன வந்து சனாதன கொள்கைன்ற இதுல இவங்களுடைய கேவலமான அரசியல் வெட்ட வெளிச்சமா தெரியுது. காசு இருக்கிறனால படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை காசு இல்லைன்ற ஒரு காரணம் அரசு பள்ளியில் வந்து சேரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க கூடாதுன்னு சொல்றான் பாருங்க, இவன் தான் தீய சக்தி. இந்த தீய சக்தி தான் மக்களுக்கு புரியுங்க ஒழிய இவங்க சொல்ற பிரச்சாரத்துக்கும் உண்மைக்கு நேர் மாற இருக்கு. இந்த உண்மை போக போக புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மத்திய அரசு ஒரு பெரிய இடர்பாடு இருக்கு. அது காரணம் மீடியா தான். மீடியா எவனா ஒருத்தர் உட்காந்து மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் படிக்கணும் எங்க சொன்னான்னு கேட்டுக்கணுமா இல்லையா? அப்படி கேட்கும்போது மூன்றாவது மொழியாக ஒரு ஆப்ஷனை நீங்க கொடுக்கும்போது அது மகாராஷ்டிராவுக்கு தமிழருக்கும் உதவும், டெல்லியில இருக்கிற தமிழனுக்கும் உதவும், ஆந்திரா இருக்கிற தமிழனுக்கும் உதவுமா இல்லையா? கண்டிப்பா. அது எப்படி உதவாம போகும் அப்படின்ற கேள்வியும் மீடியா கேட்டுக்குமா இல்லையா? அந்த லாங்குவேஜ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க ஏத்துக்கிட்டு அதுல இருந்து தான் காசு வாங்குறீங்க. 2 வருஷமா அதுக்கு எந்த முன்னெடுப்பு நீங்க எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த நிதி நிறுத்தப்பட்டா இப்போ வந்து அரசியலுக்கு கத்துனா என்ன அர்த்தம்? அந்த நிதியே தரமாட்டோம்னு சொல்லல, அந்த சிஸ்டத்தை நீங்க அமலாக்கிறதுக்கு தேவையான சிஸ்டத்தை நீங்க ரெடி பண்ணல. அரசு பள்ளியில் அதற்கான கட்டமைப்பை நீங்க உருவாக்காம காசு கொடுங்க அந்த காசை வாங்கி நீ என்ன பண்ற அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா? அந்த காசை வாங்கிவீங்க தப்பு கணக்கு காட்டுறது, போலி கணக்கு காட்டி ஊருக்குள்ள அதை வாயில போடுறது நீங்க, அதுதான் தீரானுங்க. இப்ப இந்த பேங்க்ல லோன் வீடு கட்டுறதுக்கு லோனை வாங்கிட்டு லோனை மட்டும் கொடு வீடு கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நியாயமா? எதுக்கு கொடுக்குறாங்களோ அதை செலவழிக்கணும். அதுல அரசியல் லாபத்துக்காக இவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா ஹிந்தியை வச்சு ஒரு அரசியல் பண்ணுங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வருது, ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசா பூதகரமா ஊதி பெருசாக நினைக்கிறாங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் முன்னுக்கு என்னன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஆட்சிக்கு வந்தது திமுக வாங்கி, அந்த காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற. திணிக்கப்பட்டது. இன்னைக்கு மூன்றாவது மொழியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹிந்தி கிடையாது. மூன்றாவது மொழியாக நீ எந்த மொழியா படிச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அதுல உனக்கு என்ன சிக்கல் வருது? நான் கேட்கிறேன். இவங்க வேணும்னு அரசியல் பண்றதுக்காக மக்களை குழப்பறாங்களே ஒழிய அதை தெளிவுபடுத்த வேண்டிய மீடியா தெளிவுபடுத்தாம அவங்க மேலும் குழப்பிட்டே இருக்காங்க. அதுதான் உண்மையை தவிர
நிதர்சனமான உண்மை மக்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறேன், திமுக இங்க டெபாசிட் காலி. அப்புறம் நம்ம சிங்கம் சூர்யா, நீ மகாராஷ்டிரா சொன்னதுல அந்த ஞாபகம் வந்தது. அவர் என்ன பேசினாருன்னா, தேசிய கல்விக் கொள்கையை பத்தி எப்படிலாம் பேசிருக்காரு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அப்ப வாய்க்கிலேயே பேசினாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, தமிழகத்துல ஐபின்ற ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து 2 தான் இருக்கு, என்னோட பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு முடியல, அதனால தான் நான் மகாராஷ்டிரா வந்தேன். ஆமா, தான் பிள்ளை இன்டர்நேஷனல் போர்டில் படிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் படிக்க வைக்கிற ஸ்கூல்ல இன்டர்நேஷனல் போர்டில் இன்டர்நேஷனல் கரிக்குலம்ல அந்த குழந்தைய 3வது மொழியா பிரெஞ்சு படிக்குது, 3வது மொழியா ஸ்பானிஷ் படிக்குது, 3வது மொழியா எல்லா லாங்குவேஜ் படிக்குது, ஜெர்மன் கூட படிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கணும். அதே வாய்ப்பு ஒரு அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்கு மத்திய அரசு உருவாக்க முயற்சி பண்ணா இவன் திமுக சார்பாக குரல் கொடுக்கணும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னு போய் மும்பைல செட்டில் ஆயிட்டு அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்ற பாரு, நம்ம ஊர்ல எல்லாம் பள்ளிக்கூடம் சரியா இல்ல, மகாராஷ்டிரா பள்ளிக்கூடம் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வர. அதை தான் சொல்ல வர. அப்ப என்ன சொல்ல வர நீ? தமிழ்நாட்டுல சிஸ்டர் சரியா சொல்ல வரையா? ஆனா வந்துட்டியா? சூர்யாவுக்கு இங்க இருக்க முடியல, ஜோதியா இழுத்துட்டு போயிருச்சு, இப்படி வேணா சொல்லலாம். அத அவர் பச்சையா சொல்லாம என் குழந்தைகளுக்காக போயிட்டேன்னு ஒரு தந்தை ஸ்தானத்துன்னு சொன்னா நம்மளால ஏத்துப்போன்னு நம்புறாரு. சூர்யா இந்த மாதிரி ஒரு பிழைப்பு பிழைக்கிறான்னு நினைச்சா வருத்தமாக இருக்குது. ஆனா கொஞ்சம் நேர்மையா அவரால் பேச முடியும்னா, நேத்து நீ என்ன பண்ண, நேத்து என்ன நீ பேசின, திமுகவுக்கு என்ன ஆதரவா குரல் கொடுத்த, மத்திய அரசு நீ எதற்காக எழுத்த, இன்னைக்கு உன் பிள்ளைக்கு நீ என்ன எஜுகேஷன் சிஸ்டம் கிடைக்குன்னு போறாங்க. அப்ப அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவர்களுக்காக உன் குணம் என்னவா இருக்கு, உன் பிள்ளைன்னு வரும்போது உன் குணம் என்னவா இருக்கு? 2 வேறா இருக்குன்னா நீ ஒரு தந்தையா இருந்து பாக்குறதுக்கும் நீ ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவா நிக்கிறதுக்கும் இருக்கு வித்தியாசம் தெரியும். அப்ப எல்லா குழந்தைகளையும் நீ நல்ல கல்வி கிடைக்குன்னு நினைச்சா நீ ஒரு ஆரோக்கியமான இங்கே போராடி இருக்கணும், இதுக்கு நல்ல கல்வி கிடைக்கலன்னு சொல்லி. உன் பிள்ளை கிடைக்கலன்னா இங்கே இருந்து என் குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுங்கன்னு சொல்லி பாருங்க. கூட்டிட்டு போய் நீ மும்பைல செட்டில் ஆயிட்டு அதை வச்சு நீ என்ன பண்ற, இப்ப புது கதை ஒன்று உருட்டுற. நேத்து நீ பேசுறதுக்கு இன்னைக்கு நீ பேசுறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் வருது. மக்களை வந்து யோசிக்க மாட்டாங்கன்ற தைரியம் தானே உங்களுக்கு. கண்டிப்பா. எனவே சூர்யா போன்ற நபர்கள் ஆரம்பிச்சு விஜய் வரைக்கும் எல்லா, விஜயோட மகனும் வந்து ஐபி அந்த மாதிரி எல்லா பேருமே அப்படிதான். இவங்க என்ன ஒரு முகமூடி, இவங்க படிக்கிறதுக்கு ஐபி வேணும், பணம் இருக்குது, படிக்கிறாங்க. அவங்க ரசிகர்கள் பசங்களே வச்சுக்கீங்களேன், அவங்களால அவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்க முடியும். ரசிகர்கள் பண்ணா ரசிகராக இருக்கணும். அந்த பையன் என்ன படிக்கிறேன் அதான் அவங்க எண்ணம். நீங்களே யோசிச்சு ரசிகரை கூப்பிட்டு வச்சு போஸ்டர்ரா அதை பண்றா, எனக்காக போய் அதை பண்றா இதை பண்றான்னு ஏறி விடுறாரு. ஆனா விஜயோட மையம் என்ன பண்றான், படம் எடுத்துக்கிருக்கான், அவன் சொகுசா இருக்கணும். ஆனா ஊராம் பிள்ளைக்கு தாட்டு குத்திக்கிட்டு சுத்தணும். இவங்க புத்தியே இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்க. அதுவும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பாருங்க, இந்த கும்பல்னாலதான் இந்த தமிழ் சமூகமே கெட்டு குட்டிச்சோரா போச்சுன்னா தப்பே கிடையாது. இவங்க பிள்ளைகள்லாம் வாழ்றதுக்கு ஒரு வசனம் பேசுவாங்க, வீட்டுக்குள்ள ஒரு வசனம் பேசிட்டு வெளியில வந்து வேற ஒரு வசனம் பேசுவாங்க. ஊராம் பிள்ளைலாம் கொடுத்து கெடுத்து அவங்க காசை வாங்கி இவங்க நல்லா வாழ்வாங்க. ஆனா இவங்க பாதுகாப்பா போய் செட்டில் ஆயிடுவாங்க. இதுதான் தமிழகத்தோடைய பெரிய சாபமே. தமிழகத்தோட பெரிய சாபம் ஒண்ணு இந்த மீடியா, இன்னொன்னு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி. இந்த 2 பேரையும் நல்லா பயன்படுத்தி திமுக ஒரு விஷயத்தை தெளிவா புரிய விடாமையே இன்ன வரைக்கும் அரசியல் பண்ணலாம். இதுல இப்ப 4ஆம் கலைஞர் நம்ம இவர் துணை முதல்வர் என்னன்னு சொல்லி இன்னைக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இது மாதிரி சிபிஎஸ்இ பள்ளியில அப்படின்னு எடுக்கும் போது அங்க ஓசியில வந்து யூனிஃபார்ம் கொடுப்பாங்களா, ஓசியில சாப்பாடு போடுவாங்களா, இது சம்பந்தமே ஓசியில என்ன ஓசியில பண்ற நான் கேட்கிறேன். எது ஓசி? உங்க அப்பா வீட்டு காசை கொடுக்குறீங்க, நல்லா கேட்கல. ஓசின்னு கடுப்பு வருமா இல்லையா? என்ன இலவசமா கொடுக்குற? உங்க அப்பா வீட்டு காசு தான் கொடுக்குறீங்க, எல்லாம் வரிப்படம். அதோட தாண்டி சர்வதேச அளவில் கூடிய நிதி மையங்களுக்கு நீ காசு வாங்குற. இந்த ஏழை எளிய மாணவர்கள் முன்னேற்றத்துக்காகவும் இந்த நடுத்தர வர்க்கத்தில் கூடிய மாணவர்கள் அரசு வழியை நோக்கி வரக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசம் ஆக்குறது தான் ஒரு அரசாங்கத்துல அடிப்படை கடமை. அந்த கடமையை செய்யறதை விட்டுட்டு அந்த கடமையை நீ சொல்ற ஓசி, இந்த திமிர் புத்தி தானே வருது. அந்த பொன்முடி பேசினார்ல ஓசியில பஸ், அதேதான் பொன்முடி பேசுறத இன்னைக்கு இவர் பேசியிருக்காரு. ஓசியில படிக்கிறீங்க, ஓசியில படிக்கிறவங்களுக்கு ஹிந்தியில எதுக்கு அப்படின்ற எண்ணத்தை என்ன மீனிங் ஓசியில அவர் சொல்லணும். என்ன மீனிங் இருக்கு சொல்லுங்க? ஓசியில படிக்கிறாங்க, அவங்களுக்கு எதுக்கு ஹிந்தின்னு கேட்கிறாரா? அப்புறம் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம்லாம் என்னன்னா சட்டத்துக்கு புறம்பா நடத்துறோம். நீ சட்டத்துக்கு புறம்பா நடத்துறது யாரும் சொல்ல, நடத்துறேன்னு சொல்றோம். அப்படி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களை 3வது கொள்கையா நீ ஹிந்தி நடத்துறேன்னு சொல்றோம். அப்படி நீ நடத்துற நீனு கேள்வி உருவாக்காம பேசிக்கிற உதயநிதி. நாங்க சொல்றது உங்க பள்ளிக்கூடத்துல நடத்தக்கூடாதுன்னு சொல்லல, நீ நடத்துறதும் சட்டப்பூர்வமானதான். ஆனா நீ நடத்துற நீனு இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணல, மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ற. 3வது மொழியாக 2 லட்சம் கட்டிட்டு வந்து படிச்சா அந்த குழந்தைய ஹிந்தி சொல்லி தரது நியாயம் சொல்றேன். அது சரியான எஜுகேஷன் நம்புற, அது ஆரோக்கியமான எஜுகேஷன் நம்புற. அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துல ஹிந்தியை திரிக்கல, 3வது மொழியாக இன்னொரு மொழியை படிக்கலாம்
அப்படி ஒரு வாய்ப்பை அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவனுக்கு உருவாக்கினா அது தப்புன்னு வந்து நிக்கிற. இதுதான் கேள்வி. நீ பள்ளிக்கூடம் நடத்தலாம் கிடையாது, நீ என்னவா நடத்திக்கோ, நீ அது இல்ல பிரச்சனை. உன் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு கிடைக்கிறதுல உனக்கு என்ன சிக்கல்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை விட்டுட்டு ஓசியில ட்ரெஸ் கொடுக்குறாங்களா, ஓசியில அது கொடுக்குறாங்களா அப்படின்னா உன் குடும்பமே இங்க ஓசியில கொள்ளையடிச்சு வாழ்ற குடும்பம். நான் அப்படிதான் சொல்லுவேன். மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சுட்டு நீ என்ன ஓசியை பத்தி பேசுற? என்ன உழைச்சு வாழ்ந்துக்கிறீங்க? எனவே மக்களை பத்தி பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை உதயநிதி போன்றவர்கள் சரியா பயன்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும். அதாவது இந்த விஜய் சம்பந்தமான விஷயம் கூட இதுலயே எப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்ன டாஸ்மாக ஓப்பன் பண்ணிட்டாரு, ஸ்கூல் கல்வி தானே ஆரம்பிச்சிருக்காரு, அதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது விஜயை பத்தி நீங்க அதான் சொல்றல, உதயநிதி மாதிரி இவங்க ஒரு கும்பல், இது ஒரு ஜாம்பி கும்பல் வச்சுக்கோங்க. விஜய் ரசிகர்லாம் என்ன கேட்கறோன்றது அவங்களுக்கு அறிவே இல்லை. அதான் சொல்ல அணில் கும்பல் வச்சுக்கோங்க. ஏதாவது சொல்ல ஓடி போயிட்டு திரும்ப வந்து எதையா பேசிக்கிறோம். நீங்களே சொல்லுங்க, என்ன பேசுறோம்? விஜய் ஸ்கூல் நடத்துறது தப்புன்னு சொல்லல, விஜய் டாஸ்மாக் கடை நடத்தணும் நான் சொல்லல, நடத்திக்குது, அது பிரச்சனை கிடையாது. விஜய் ஸ்கூல் நடத்துறாரு. ஆனா வெளியே என்ன சொல்றாரு? அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3வது மொழியை திணிக்காதீங்கன்றார். திணிக்காது சொல்லக்கூடிய நீ ஓம் பள்ளிக்கூடத்தை என்ன நடத்துறேன்னு கேட்பாங்க. இந்த கேள்வியை உள்வாங்காம ஏன் நடத்தக்கூடாது, நான் பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாதுன்னு நினைச்சிடும். நீ பள்ளிக்கூடம் நடத்து என்ன நடத்திக்கோ, நீ அப்படி ஸ்கூல் நடத்தும் போது உன்னுடைய பள்ளிக்கூடத்துல என்ன படிக்க வைக்கிறான்னு கேட்பாங்களே, நீ என்ன சொல்ற, நீ என்ன பண்ற, இதுதான் ஒப்பீடு. இந்த ஒப்பீடு புரியாம அவன் அவனுக்குலாம் புரிய வாய்ப்பே இல்லைங்க. விஜய் ரசிகர்கள் எனக்கு புரியல. அவனுக்கு சினிமா பார்த்து வந்திருப்பான். சினிமா லாஜிக்கெல்லாம் கிடையாது, ஒன்றுமே மேஜிக் தான். அந்த மேஜிக்கை பார்த்து வந்திருப்பேன். இவனுக்கு இது என்ன? நான் சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு தற்கூறு கூட்டத்தை பார்க்கவே முடியாது. அரசியல இப்படி ஒரு தற்கூறு கூட்டத்தை பார்க்க முடியாது. ஏதாவது பேசுனா எதாவது சம்பந்தம் எல்லாம் பேசுறேன், சம்பந்தம் எல்லாம் ஐம்பதுல பேசி கட்டிட்டு போயிட்டு வந்துருக்காங்க. தளபதி யாரு தெரியுமா, அதை சந்திச்சிருவார், இதை செஞ்சிருவார். எதையாவது பேசக்கூடாது. அவன் ஈடு இருக்காம அமலாக்கத்துறையில கூட ஒரு அதிகாரி கிடைச்சாங்க உங்க தளபதியை தலைகீழா போட்டுட்டு போயிடும். நாட்டோட அதிகாரம் என்ன, நாடு என்ன சட்ட வரையறைக்குள்ள இருக்குது, அது உங்களுடைய வசதி என்ன, அந்த சட்ட வரையறைக்குள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, எல்லா பத்தியும் ஒரே இடத்துல வைக்குது சட்டம். அப்படி பார்க்கும்போது உனக்கு தான் உயரமா தெரியும். எது நீ ஒரு மாய உலகத்துல பார்க்குற பாரு, உனக்கு மட்டும் தான் உயரமா தெரியும். எனவே அதுல இருந்து வெளியே வந்துட்டு உன் தலைவனு கூவிக்கிட்டீங்கல, அந்த ஆள் என்ன பேசுறான் என்ன செய்கிறான் ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா நம்ம சொல்லும் போது கொஞ்சம் உட்காந்து இது சரியா தப்பான்னு யோசி. கண்மூடித்தனமா நீனே விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்புறேன்னா அதை விஜய் மகனே செய்ய மாட்டேன். இறுதியா ஒரு கேள்வி, அதுவும் நம்ம துணை முதல்வர் பத்தி தான் ஒரு கேள்வி கடைசியா அவர்கிட்ட கேட்குறாங்க. இந்தி மும்மொழி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நான் எதுவும் நீங்க அறிவுத்தனமா கேள்வி கேட்பீங்க உத்தரப்பிரதேச பத்தி, உத்தரப்பிரதேசம் மகம் அப்படி, அதாவது அங்க மக்கள் இறந்துட்டாங்க, அது கள்ளக்குடிகள் வந்து அதுக்கு இந்த உடன்பிறப்புகள் ஆன்லைன்ல பேசுவாங்க தெரியுங்களா, அவங்கதான் அப்படி பேசுவாங்க. இங்கதான் பிரச்சனை. உத்தரப்பிரதேச அரசு தெரியுமா அவரு அதேதான், அவரோட வழிகாட்டு இல்லையே, அவர் அப்படித்தான் இருப்பாங்க. நீ எஜுகேஷனல் பாலிசிஸ்ல உன்னுடைய ஸ்கூலு இந்த ஸ்கூல் என்னன்னு கம்பேர் பண்ணி ஒரு கேள்வியை கேட்ட உத்தரப்பிரதேச தெரியுமா நீ போறேன்னா, நீ எதுக்கு உத்தரப்பிரதேச போற? அப்ப இங்க பஸ் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, இல்லாட்டி ஒரு தண்ணி வரலனா, இல்லாட்டி ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம குரல் கொடுத்தோம் வச்சுக்கோங்க, எடுத்து வந்து ஊப்பி இருக்காங்க பாருங்க யாரு, திமுக கொத்தடுவீங்க. அவன் இப்ப என்ன செய்வாங்கன்னா, அப்படியா அப்ப உத்தரப்பிரதேச தெரியுமா, ஏன்டா நான் வாழ்ற தமிழ்நாட்டுல இந்த சிஸ்டம் என்னடா சரியில்லைன்னு கேட்டா, ஏன்டா உத்தரப்பிரதேசத்துக்கு பேசியிருக்கேடா, மென்டல் மாதிரி பேசிடுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப மீடியா என்ன கேள்வி இருக்குன்னு புரியாம உத்தரப்பிரதேச என்ன நடந்து தெரியுமா அவரு போயிருக்கு, அதை பத்தி கேட்பீங்கன்னு நினைச்சா நீங்க எதோ கேட்டு இருக்கீங்க. அப்ப நீங்களே எழுதி கொடுத்துருங்க, அதே கேட்டு போறோம், உங்க அப்பா அப்படிதான் பண்றாரு, அவரா வராரு எல்லாம் தள்ளி இல்லைங்க, அவரை பேசிட்டு அப்படி போயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு போயிருன்ற இந்த கேள்வி எதிர்கொள்ளான்றேன். அதான் எனக்கு சொல்ல உதயநிதி கேள்வி எதிர்கொள்றாங்க, நான் அந்த வயசுல பாராட்டேன். ஆனா விஜய்னு ஒருத்தருக்காம நீங்க வெளியே வந்துட்டேன். எது இன்னைக்கு நினைவு தினம், நேத்து நினைவு தினம், இவங்களுக்கு பிறந்த தினம், அவனு மாலையை போட்டு ஒரு படத்தை எடுத்து அதை பாலிமெண்ட் கொடுத்து பரப்போட்டுறான்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் உருவாக்கின எந்த குற்றச்சாட்டுக்கும் விஜய் மீது வைக்கப்பட்ட எந்த குற்றச்சாட்டுக்கும் வாயை திறக்கிறதே கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய மோசமான ஆளு நீ. பத்திரிகா சந்திச்சு வச்சுக்கோங்க, 10 கேள்வி வரும், அதுல உண்மை வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு நீ பதில் சொல்லுவ. எனவே உதயநிதியாவது கேள்வியை எதிர்கொள்ற அந்த திராணி கூட கிடையாது விஜய். நன்றி.